நீங்களோட செல்ல குட்டீஸ், நான் உங்கள் ஸ்ட்ராபெரி பேபி பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன்டா. நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். டுடே இன்னைக்கு என்ன பார்க்கணும், தேகுக் பிஎல் ஒன் ஷேர் தான் பார்க்க போகிறோம். நியூ மேரிட் கப்பல்ஸ். உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்து லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்கடா. யாருமே லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கடா, தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கமெண்ட் ரொம்ப முக்கியம் பேக்கில், அதனால கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஜஸ்ட் ஒரு ஒன்லைன் மட்டும் பார்த்துடா. இதில் நம்ம தேக்குக் 2 பேர்த்துக்குமே கல்யாணம் ஆயிருக்குண்டா. கல்யாணம் ஆகி 1 மாதம் ஆயிருக்கும். நம்ம தேக்குக் 2 பேருமே தனி வீட்டில் தாண்டா தங்கிட்டு இருக்காங்க. இப்போ வாங்கடா நம்ம டேட்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இப்போ ஸ்டோரி ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம்னா ஒரு ஆஃபீஸ் ரூம் தாண்டா காட்டுறாங்க. அதுல ஒரு கேபின்ல ஒரு பர்சன்ட் அறக்க பறக்க ஒரு திங்ஸ் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாரு. அவர் பேக்ல தாண்டா ஒரு லேப்டாப் சார்ஜர் எல்லாத்தையுமே அறக்க பறக்க போட்டுட்டு எங்கேயோ ரெடி ஆகிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பர்சன்ட் தான் அந்த கேபின் ஓபன் பண்ணிட்டு அப்படியே கூப்பிட்டுட்டு வராங்க. என்ன புது மாப்பிள்ளை, எங்கேயோ அறக்க பொறக்க கிளம்புற மட்டும்தான் இருக்குது, எங்கேயோ சிட்டா பறக்கிற போல இருக்குது. ஜிமின், என்னடா கல்யாணம் 1 மாசம் ஆச்சு, இன்னமும் புது மாப்பிள்ளை கூப்பிட்டு இருக்கிறேன். டே இன்னும் குழந்தை குட்டி வர வரைக்கும் நீ புது மாப்பிள்ளை தான் மச்சான். ஒரு காலத்துல 10 என்ன 11 மணி ஆனாலும் சரி, 1 மணி ஆனாலும் சரி, இல்ல நைட் ஷிப்ட் பாத்துட்டு போவ. இவ என்னன்னா கல்யாணம் ஆனதுல இருந்து 6 மணிக்கு சிட்டாத்தான பறந்துடுற. என்ன மச்சான் பொண்டாட்டி காளிங்கா? மச்சான் அப்படிலாம் இல்லடா, அவன் வீட்டுல தனியா இருப்பல மச்சான். நான் தானே சீக்கிரம் போய் அவனை பாத்துக்கணும். லேட்டா போனா தப்புல மச்சான். டே அடிங்கடா, கல்யாண புதுசுல இருந்து அப்படிதான் இருக்கும், அதுக்கப்புறம் தெரியும். மச்சான் அப்படிலாம் கிடையாது மச்சான், இவனை எப்படி நல்லா பாத்துக்கணும் தெரியுமா? என்ன ஜங்குக்கு எப்படி பாத்துக்கிறான்? அடங்குடா, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அப்படியே கேரிங்கா பாத்துக்கிறான் மச்சான். அப்படியே நீ கண்ணுக்குள்ள வச்சு தாங்குறானா பாத்துக்கவேன். டே கலிக்குடா, கலக்கு அப்படி போயிட்டு இருக்குது மச்சான். கேள, முன்னெல்லாம் நம்ம வீட்டு சிங்கிளா இருக்க போது என் வீடு எப்படி இருக்கும், அப்படியே கருதுன்ட்டு குப்பையா கிடக்கும் மச்சான். ஆனா இப்ப அப்படியே கிளீனா நீட்டா அப்படியே காலையில எஞ்சி பார்க்க போது அப்படியே பீஸ்ஃபுல்லா இருக்கும் மச்சான். அப்படியே மல்லிகை பூ வாசம், அப்பா அப்படி இருக்குன்னா பாத்துக்கோவேன். மச்சான் அப்புறம் என்ன, அப்படியே காலையில எழுந்திருப்பேன், பெட்டுலயே கொண்டு வந்து காஃபி வந்து நீட்டுவா மச்சான். அப்பா அப்படி இருக்கும் தெரியுமா? என் அம்மா அக்காவி கூட அப்படி காஃபி போட்டு தந்தது இல்ல, ஆனா சூப்பரா போடுவான் மச்சான். ப்ரூ காஃபி செம்மையா இருக்கும். அப்படியே காஃபி எல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்தாங்கோ பேஸ்ட் பிரஸ் புடிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பெட்டுக்கிட்டே வந்து கொடுப்பான் மச்சான். அதை வாங்கி அப்படியே பல்லெல்லாம் தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே டவல் எடுத்து கொடுப்பான். அப்படியே குட்டி குட்டி ரொமான்ஸ் போட்டிக்கிட்டு ஒரே மச்சாதான் மச்சான். ஃபர்ஸ்ட் எல்லாம் சிங்கிளா இருக்க போதா ஜாலின்னு நினைச்சேன், ஆனா கல்யாணம் ஆயிட்டாலே ஒரு புது மச்சான். செம்மையாதான் இருக்கு. ஜங்குக்கு கலக்குடா, எப்ப பார்த்தாலும் ரோபோ மட்டும் உருன்னு வச்சு சுத்திட்டு இருப்ப. இப்ப என்னன்னா அப்படியே 5 ரூபா பல்பு மட்டும் பிரகாசமா தானே எரியுது. ரொம்ப பல்ல கட்டாதடா மச்சான், உனக்கு பொறாமடா, உனக்கு வயிற்றுச்சல். சரிடா, என் வயிற்றுச்சல இருந்துட்டு போட்டோம். கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆச்சுல, ஆடி மாசம் வருது, உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போல. என்ன மச்சான் என்ன சொல்ற? அவ்வளவு வந்து கூட்டு போல இல்லையா மச்சான்? கூட்டு போயிருக்கணுமே, அடி மாசமே புதுசா கல்யாணம் அவங்க சேர்ந்து இருக்க கூடாதுன்னு கூட்டிட்டு போயிருக்கணுமே மச்சான், வந்து கூட்டிட்டு போல. மச்சான் எங்க வீட்டெல்லாம் அப்படி கிடையாது மச்சான். நாங்க புதுசா கல்யாணம் ஆனவங்களாம் அப்படிலாம் வந்து கூட்டிட்டு போல. ஏன் மச்சான் கண்ணு வைக்கிற? எங்க அப்பா அம்மா எல்லாம் அதெல்லாம் புரிஞ்சுக்காங்க மச்சான். அதெல்லாம் அந்த காலம் மச்சான், இது இந்த காலம். எங்க அப்பா அம்மாவே அப்படியே ஏதோ நியூ கப்புள்ஸ் மட்டும் சுத்திட்டு இருப்பாங்க, அதெல்லாம் எங்களை புரிஞ்சுப்பாங்க. உனக்கு ஏன் மச்சான் இதை பொறாம? நான் மச்சான் சொல்ற, அப்ப வந்து கூட்டு போலியா? என்ன அநியாயம் இது? இதெல்லாம் நடக்கவே நடக்காது. எனக்கு கல்யாணம் 8 மாசம் ஆச்சு, என் பொண்டாட்டி இழுத்துட்டு போயிட்டாங்க, உன் பொண்டாட்டி வந்து கூட்டு போலியா? அதெல்லாம் மக ராசி மச்சான். உனக்கு அப்படி நினைச்சிட்டோம், எனக்கு அப்படி நடக்குமா? சரி நெவரி, எனக்கு லேட் ஆச்சு, என் பொண்டாட்டி கொத்து கிடப்பா, நான் வீட்டுக்கு போறேன். ஜங்குக்கு இதெல்லாம் அடங்கவே அடங்காது. ஓ ஜிம்மின்னு பாத்துக்கோ போ, நீ போய் ஈரப்பெண்ல படு, நான் ஜாலியா போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் அப்படியே ஆபீஸ் விட்டு கிளம்பிடுவான்டா. இந்த சைடு ஜிம்மின் தான் பார்த்து நிப்பான். இப்ப நம்ம ஜங்குக்கு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ரீச் ஆயிடறான்டா. நம்ம தயாங் தான் அப்படியே என்ட்ரன்ஸ்ல ஜங்குக்காக வெயிட் பண்ணிட்டு நின்று இருக்கான். என்ன தயாங், எனக்காக தான்
வெயிட் பண்ற பொழுது புருஷனுக்காக காத்து கிடக்குற பொழுது. ஆமா, நீங்க வருவீங்கல்ல, அதனாலதான் ஜங்குக்கா உனக்காக வெயிட் பண்ணிட்டு நின்ன. ஓ அப்படியா? நான் இன்னைக்கு ஏன் தெரியுமா சீக்கிரம் வந்தேன்? சீக்கிரமா? இல்லையே, எப்போ போல கரெக்ட் டைம் தானே வந்திருக்க. அப்படி இல்ல, ஏன் கரெக்ட் டைமுக்கு கொஞ்சம் இன்னும் சீக்கிரம் வந்தேன் தெரியுமா? என்ன ஜங்குக்கா என்ன சொல்ற, எனக்கு புரியல. அது உனக்கும் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்? இந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு மல்லிகை பூவும் அல்வான்னு தந்துறான். இது இது எதுக்கு ஜங்குக்கா எனக்கு? நான் என்ன பொண்ணா இதை வச்சுக்கிறதுக்கு? டேய், பொண்ணு மட்டும்தான் வைக்கணும் இல்லடா, அது சில பல விஷயத்துக்கு யூஸ் ஆகும். எதுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்? டே என்னடா மறந்துட்டியா? என்ன மறந்துட்டியா? தயாங்கு கிட்ட வரக்கூடாது. போய் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பேசிக்கலாம். என்ன அதுக்கப்புறம் என்ன பேசிக்கலாமா? தயாங்கு இதுக்கு மேல நான் காத்திருக்க முடியாது. நான் பாவம்ல. பாவம்தான் என் புருஷன் பாவம்தான். ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வருவீங்களா, டின்னர் சாப்பிடுவோமா, அதுக்கப்புறம் நைட்டு பார்த்துக்கலாம். அப்ப வா. ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா ஜங்குக்கா, அதுக்கப்புறம் எல்லாரும் பாத்துக்கலாம். இங்க நீங்க பேசிட்டு இருக்காதா? அப்ப சரி ஓகே. கல்யாணம் தள்ளி வச்சுட்டே இருந்தேன், 1 மாசம் ஆச்சு. இன்னைக்குதான் ஓகே சொல்லி இருக்கிறேன். புரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு இத்தனை நாள் தள்ளி போட்டு, ஐயோ ஆண்டவா, இன்னைக்கு சம்பவம் இருக்குது. ஜங்குக்கா ஏன்டா இப்படி பேசுற? ஃபர்ஸ்ட் போய் ட்ரெஸ் ஆயிட்டு வா, அதுக்கப்புறம் எதாவது பாத்துக்கலாம். போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கு அப்படியே ஜங்குக்கு புஷ் பண்றான். நம்ம ஜங்குக்கு போய் மேல எல்லாம் ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டு அப்படியே கீழே கிச்சனுக்கு தான் வரான். நிறுத்தி நம்ம தயாங்கு ஜங்குக்காவை சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு இருக்கான்டா. அப்ப ஜங்குக்கு அப்படியே வந்து பேக் அப் பண்றான். ஜங்குக்கா என்ன பண்ற? தள்ளி நில்ல. என்னடா இதுக்கு மேல எதுக்கு தள்ளி நின்ட்டு, இதுக்கு அப்படியே உரசிட்டே நிக்கலாம்ல. இந்த மாதிரி நோ தள்ளு ஒன்லி உரசல் தான். ஓ ஜங்குக்கா ஏன்டா இப்படி இருக்கிற? இதுக்கு பேசாம இன்னும் கொஞ்ச நாள் டைம் கேட்டுக்கலாம் போல. ஐயோ வேணாம் மாமா ரொம்ப காஞ்சி போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே தயாரோட கழுத்துல அப்படி கிஸ் பண்றான். ஜங்குக்கா ரொம்படியாரு அப்படின்னு சொல்லிட்டு தயாங் புஷ் பண்றான். ஜங்குக்கா டைம் இருக்குது, ஃபர்ஸ்ட் வா சாப்பிடலாம். அதெல்லாம் எனக்கு இந்த சாப்பாடுலாம் வேணாம், எனக்கு இந்த மில்க் தான் வேணும். இந்த மில்க கொடுத்தீங்கன்னா போதும், வயிறு ஃபுல்லாயிரும். ரொம்ப நாளா கத்து கிடக்குறேன். ஜங்குக்கா இப்பெல்லாம் பேசாத, கோவந்துரும். வா ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே ஜங்குக்கு எடுத்துட்டு போயிட்டு 2 பேருமே அப்புறம் சாப்பிட்றாங்கடா. சரி நம்ம தயாங்கு சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு வெஷல் வாஷிங் பண்ணிட்டு இருக்காண்டா. சரி நம்ம ஜங்குக்கு மேல பெட்ரூம்ல பார்த்தா நம்ம ஜங்குக்கு அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான். ஒரு நைட் ட்ரெஸ் தானே போட்டிருப்பான், ஒரு ஹாஃப் ஹேண்ட் ஒரு டிஷர்ட், பெருசா எதுவுமே போடலடா. அப்படியே அந்த வாங்கிட்டு வந்த மல்லிகை பூவை அப்படியே கையில சுத்திட்டு பேலன்ஸ் இருக்கிற மல்லிகை பூவை அப்படியே பெட்ல பிச்சு போட்டுட்டு இருக்கிறான். சரி நம்ம ஜங்குக்கு அப்படியே ஜாலியா குச்சிட்டு இருக்கிறான். ஐயோ ஆண்டவா, இன்னைக்கு நைட்டு இரவு, ஐயோ நேற்று ராத்திரி அம்மா இல்ல இன்னைக்கு ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுடி அம்மா. அச்சா பச்சை கிளி, அச்சா கிளி அம்மாடி அத்தாடியத்தான் நேற்று ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுடி. ஐயோ செகுக்கு ஒரே குஜால்தான். சத்தியமா ஓகே சொல்லுவான்னு நினைச்சு கூட பாக்கல. இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துப்பான்னு பார்த்தேன். பரவாயில்ல நம்மள இவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டு ஓகே சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தங்குக்கு வந்தோடனே மஞ்சிடக்கூடாது, புத்தியை காட்டிடாத. பொறுமையா உட்காட்டு பொறுமையா பேசி, இதுக்கப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்கு? பேசாம வந்தோடனே பஞ்சலாமா? இல்ல புத்தியை காட்டிடாத. வரோம், பொறுமையா உட்காடுறோம், பேசுறோம், ஸ்டார்ட் பண்றோம். ஐயோ ஆண்டவா, இன்று முதல் இரவு இளமைக்கு உணவு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த மல்லிகை பூ ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே பெட்லாம் போல தூக்கிட்டு உட்காந்துருக்காண்டா. சரி நம்ம தயாங்கு ஒரு நைட் ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு தான்டா, கையில பால் சொம்புலாம் டம்மளோ ஒண்ணு
எடுத்துட்டு ரூம் ஓபன் பண்றான். இந்த நம்ம ஜங்குக் பாக்குறான், நம்ம தயாங்கும் பாக்குறான். 2 பேத்துக்கு அப்படியே ஐ கான்டாக்ட் போயிட்டு இருக்குடா. நம்ம தயாங்கும் அப்படியே ஷை பண்ணிட்டு அப்படியே வெக்க பண்ணிட்டு நம்ம ஜங்கோ பக்கத்துல தாண்ட அப்படியே வந்து உட்காடுறான். நம்ம ஜங்குக்கும் இது என்னது, அதுவா, அதுதான் இந்த ஃபார்மா டேஸ்ட், இந்த கையில டம்ளர் பால், அதுவா சரி குடு குடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி வாங்கி வச்சிடறான். ஜங்குக்கா குடிக்கலையா? அத குடிச்சுக்கலாம், இது எது குடிச்சிட்டு, குடிக்க வேண்டியது நிறைய இருக்கலாம். என்ன ஒண்ணு இல்ல, நதிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தான்டா அப்படியே வெக்கப்பட்டு உட்காந்துருக்காங்க. இந்த சைடு நம்ம தயாங்கு அப்படியே கையை பிசைஞ்சிட்டு உட்காந்துருக்கான், தலையை குளிஞ்ச தலை நிமிரில் அப்படி உட்காந்துருக்கான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அந்த மல்லிகைப்பூ அப்படியே மோந்து பார்த்துட்டு அப்படியே யோசிச்சிருக்கான். ஜங்குக்கு எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஐயோ கையும் ஓடல காணும் ஓடல, என்னென்னமோ கனவு கண்டு வச்சோம், இப்ப டக்குன்ற போது என்ன பண்றதுன்னே தெரியலையே, என்ன பண்ணலாம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் அப்படியே கையை பசஞ்சு காட்டிருக்கான். 2 பேத்துக்கும் இதாண்டா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தேக்குக்கு 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் நைட்லயே நம்ம தயாங் சொல்லியிருப்பான், ஏன்னா 2 பேருமே அரேஞ்ச் மேரேஜ் தான்டா பண்ணியிருப்பாங்க. அதனால இப்போதைக்கு வேண்டாம், நம்ம புரிஞ்சு தெரிஞ்சு பேசி முடிச்சு அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கு ஜங்கு கிட்ட ஃபர்ஸ்ட் நைட்லயே சொல்லியிருப்பான். அதனால நம்ம ஜங்குக்கும் இத்தனை நாளா வெயிட் பண்ணி பண்றான். இப்போதான் நம்ம தயாங்கு ஓகே சொல்லியிருப்பான். அதனாலதான் நம்ம ஜங்குக்கு ஆபீஸ்ல இருந்து அறக்க பறக்க ரெடி ஆகி வீட்டுக்கு வந்திருப்பான்டா. இப்போ 2 பேருமே அப்படி உட்காட்டு இருக்கிறாங்க. இந்த நம்ம ஜங்குக்கு தான் தயாங் சொல்லு ஜங்குக்கா, அது இது ஸ்டார்ட் பண்ணலாமா? அது சரி, கேட்டெல்லாம் சாத்திட்டியா? ஜங்குக்கா அதெல்லாம் சாத்திட்டேன், அது எது கேட்குற? இல்லை சும்மாதான். வாசக்கதை சாத்திட்டியா? ஜங்குக்கா சாத்திட்டேன். சரி, பெட்ரூம் கதை சாத்தினியா? ஜங்குக்கா அதெல்லாமே சாத்திட்டேன், அதை எதுக்கு இப்ப கேட்டுட்டு இருக்கிற? அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே தயாங் கிட்ட வரான். நம்ம தயாங்கும் அப்படியே கிட்ட போயிருக்க. 2 பேருமே இப்படி கிட்ட உட்காந்துருக்குறாங்க. இப்ப 2 பேரும் இப்படி ஒட்டி தான் உட்காந்துருக்காங்க. அப்புறம் ஜன்னல் கதவை சாத்தினியா? அது ஜங்குக்கா மச்சான் ஜன்னல் கதவை சாத்தல மச்சான், ஜன்னல் கதவை திறந்து வச்சிருக்கிறீங்க. ஐயோ டே, எந்த பரம கூட எட்டி பாக்குறது? மச்சான் எந்த பரமோக்கு இல்ல, நான் தான் மச்சான் ஆரூர் நண்பன் ஜிம்மீனு, பார்க்கு ஜிம்மீனு. டே ஒத்த பாடு, நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிற? அதுவா மச்சான், இருறா மச்சான் நான் உள்ள வந்து சொல்றேன், இருறா மச்சான். ஜங்குக்கா யார் இது, உன் ஃப்ரெண்டா? ஆமாண்டா, இவங்க என்ன பண்ணுங்க? டேய் மச்சான் ஓத்தா பாடு, இங்க என்னடா பண்ணிருக்க? அதுவா மச்சான், அது காலிங் ரிப்பீஸ் பண்றா. டேய் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டு வந்துட்டியா? ஐயா ஃப்ரெண்ட்ஸுங்களா கூட்டிட்டு மச்சான், உன்னோட ஃபேமிலிஸ் தான் வந்திருக்காங்க. என்ன ஃபேமிலி வந்திருக்காங்க? என்ன ஃபேமிலி வந்திருக்காங்களா? ஜங்குக்கு என்ன நடக்குது? டேய் எனக்கே புரியலடா. ஜிம்மி என்னடா சொல்ற? மச்சான் அதெல்லாம் விடு மச்சான், நீ முதல்ல கேட் ஓபன் பண்ணு மச்சான். எவ்வளவு நேரம் நாங்க வெளியே நின்று இருக்கிறோம், நானே பாரு இப்ப கஷ்டப்பட்டு ஜன்னெல்லாம் கூச்சி வர வேண்டியதா இருக்குது. என்ன நீ இப்படி இருக்கிற? சரி அன்டிசன் பெல்லவா இருக்கேன் மச்சான். டே ஓத்தா, உங்களெல்லாம் வந்ததுக்கு தூக்கி போட்டு மிச்சிருக்கோம், இதுல என்னையும் வந்து அன்டிசன் சொல்றியா? டே மச்சான் பேசிட்டு இருக்கலாம் நேரம் இல்ல, வந்து கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜங்குக்கு அப்படியே கீழே போறான்டா. நம்ம தயாங்கும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரான். நம்ம ஜிம்மின்னு அப்படி வரான். இந்த சைடு நம்ம தயாங்கும் ஒன்றும் உள்ள ஜங்குக்கும் ஒன்றும் புரியல. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு டோர் ஓப்பன் பண்றான். அப்ப ஒருத்தர் தான் போயிட்டு பார்க்க, தவப்பா நீ எங்க? அத நான் சொல்ற மகனே. அம்மா நீ எங்க? அத நான் சொல்ற மருமகனே. மாமனாரே நீ எங்க? அத நான் சொல்றேன். சித்தப்பூ நீ எங்க? இருங்கடா, உங்களை ஃபர்ஸ்ட் நான் போலீஸ்ல சொல்றேன். இப்படி திறந்த வீட்டுல வந்து இப்படி உள்ள நுழையிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பொறுப்பே இல்லையா? டேய் நான் உங்க ஃபேமிலிடா. தவப்பா நீ பேசாதடா. இப்ப எதுக்கு என்னத்துக்கு வந்திருக்கீங்க? வந்ததான் வந்தீங்க, காலையில வந்து வந்துடக்கூடாது, பொழப்ப கிடக்குறன்னு வந்தீங்களா? மகனே எதா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம்டா. இப்படி வந்தவங்கள இப்படி வெளியில நீங்க பத்தி பேச வைப்பீங்களா? இதெல்லாம் ரொம்ப தப்பு மகனே, தப்பு. அப்பா நீ அப்பா இப்படி பேசுற, கடுப்ப கிடப்பாத மறுபடே. என்ன ஒரு மாமனார் வந்திருக்கிறாரு, இப்படி வாசல் நின்று பேச வச்சிருக்கிறீங்க? தெலுங்கு உள்ள போலாம். ஐயோ இப்ப எதுக்குடா வந்திருக்கிறீங்க? பொழப்ப கிடக்குன்னு வந்திருக்கீங்களா? அப்பா என்னப்பா இந்நேரத்துல வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? நல்லா இருக்கிறியாப்பா? ஒரு போனவே காணோம்.
அது இல்லப்பா, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே நம்ம ஜங்குக்க பார்த்து திருதிர முடிக்கிறான். எதிர ஜங்குக்கு என்ன பண்ணதில்ல, அதெல்லாம் நல விசாரத்துல போதும். இப்ப ஃபர்ஸ்ட் எதுக்கு வந்திருக்கிறேன்? என்ன மகனே, ஒரு வீட்டுக்குள்ள வந்திருக்கிறோம், ஒரு காப்பி தண்ணி வச்சு கொடுக்க, தண்ணி எடுத்து கொடுக்கல, இப்படி வந்தது வராம ஏதோ சூடு தண்ணி காலில் ஊழுத மாட்டு போங்க போங்க தடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஏன் வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க? என்ன விஷயம்னு சொல்லுவோம்ல மெதுவா. ஐயோப்பா, இந்நேரத்துல உனக்கு காப்பி தண்ணி ரொம்ப முக்கியமா, அதெல்லாம் வேணாம்ப்பா, என்ன விஷயம் வச்சு சொல்லுங்கப்பா அப்படி சொல்லிட்டு சரி நம்ம தங்க பேசிட்டு இருக்கான். அவங்க எல்லாரும் இப்படி பொறுமையா உட்காடுறாங்க. ஐயோ தயா, என்னவா இருக்கும்? சங்குக்கா, எனக்கு இது இல்லை, நீ ஏதாவது ஃபோன் பண்ணி கூப்பிட்டியா? சங்குக்கா, நானும் ஃபோன் பண்ணி கூப்பிடல, தெரியல எதுக்கு வந்திருக்கிறாங்க. விடு, பார்த்துக்கலாம், ஏதாவது பார்த்துக்கலாமா? ஏன் நிலமா புரியாம. சங்குக்கா பொறுமையாரு. தன்னால பொறுமையா தானே இருந்தேன். போய் அவங்களுக்கு தண்ணி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்றான். நம்ம தயாங்கும் அங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். சரி, நம்ம தயாங்கும் வந்து நம்ம ஜங்குக்கு பக்கத்துல வந்து நிக்கிறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு தான். சரி, தண்ணியில குடிச்சு முடிச்சிட்டீங்களா? சரி, இப்ப சொல்லுங்க எதுக்கு வந்திருக்கீங்க? அது இல்ல மருமகனே, அது உங்க அப்பா சொல்லுவாரு. ஐயோ தவப்பா, ஏன் சொல்லு. அது இல்ல மகனே, என்ன விஷயம்னா அது எப்படி சொல்றது, சங்கட்டமா தான் இருக்குது. ஆனா சொல்லிதான் ஆகணும் மகனே, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இல்லைன்னா குடும்பம் தலைக்காது, அப்புறம் பிரச்சனை ஆகி போயிரு மகனே. அப்பா, என்ன குடும்பம் தலைக்காது பிரச்சனை இருப்பா? அப்பா பூசு மட்டும் உளராம என்ன விஷயம் டக்குன்னு சொல்லுப்பா. அது இல்ல மகனே, என்ன விஷயம்னா இது ஆடி மாசம் இல்ல, ஆடி மாசம் வருது. நாளைக்கு வந்து 1ஆம் தேதி இல்ல, ஆடி 1 இல்ல. அதனாலதான் தயாங்க கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன தயாங்க கூட்டிட்டு போலாம் வந்திருக்கீங்களா? அது ஆடி மாசத்துக்கா? அதெல்லாம் அந்த காலம்ப்பா, இன்னமும் அதெல்லாம் கடைபிடிச்சிட்டு இருக்கீங்க மகனே. அந்த காலமோ இந்த காலமோ இல்ல எதிர்காலமோ என்னவோ ஒரு காலம். ஆனா ஆடி மாசம்னா கப்புள்ஸ பிரிச்சு வைக்கணும். அதுல வந்து பெரியவங்க வந்து கடமையோடும் கன்னிப்பாட்டோடும் இருக்கணும். இத மறக்கவே முடியாது. ஆனா நான் மறந்துட்டேன். நம்ம ஜிம்மி தம்பி இருக்கிறதுல பொறுப்பான பையன், சும்மா அக்கறையான பையன். பாரு, உன் ஃப்ரெண்டா இருந்துகிட்டு உன் மேல எவ்வளவு அக்கறையா இருக்கிறேன். நானும் உங்க அம்மா கூட மறந்துட்டான். ஆனா ஜிம்மின் ஞாபகப்படுத்தி இந்நேரத்துல எங்களுக்காக வந்து வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போனான் தெரியுமா? அதனாலதான் அவனையும் சேர்த்து கையோடு கூட்டிட்டு வந்தோம். நாங்களாம் மறந்துட்டோம், அவன் தான் ஞாபகப்படுத்தினான். நீ ஜிம்மினுக்கு தான் தேங்க்ஸ் சொன்ன. துரோகி 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 துரோகி. அப்ப இத்தனையும் வேலையை பார்த்தது நீயா? எங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வந்த நீயா? மச்சான், நான் தான் மச்சான். அன்னைக்கு வேலை செஞ்சது நானே, உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்தது நானே, இங்க உட்காந்து பேச சொல்ல டைலாக் சொன்னது நானே. துரோகி, உனக்கு என்னடா பாவம் பண்ண? என்ன பாவம் பண்ணியா? நான் மட்டும் ஈராக்கின்ல படுத்திருப்பேன், நீ மட்டும் மல்லிகை வீட்டுல படுவியா? அதனாலதான் உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டேன் மச்சான். சரிடா மச்சான், இப்ப நீ டீல் பண்ணிக்கோடா. உன்னை நான் வச்சுக்கிறேன் மச்சான். நீ என்னையெல்லாம் வச்சுக்க வேணாம், இப்போதைக்கு அவங்கள வச்சுக்கோ, அது போதும். ஏன்டா இப்படி பண்ற? இருடா, நீ வந்து வச்சுக்கிறேன். அப்பா, அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா, அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் அப்படி ஒண்ணும் கிடையாது. நான் வேலைக்கு போயிருவேன், அவன் வீட்டுல இருக்கிறான். இதுல நாங்க 2 பேரும் எங்க சேர்ந்து இருக்கிறோம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் போனா தயாங்கன்னு வேலைக்கு போயிருவான். அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா, எங்க 2 பேர்த்தையும் பிரிச்சுலாம் வைக்க முடியாது. தயாங்க இல்லாம என்ன இருக்க முடியாது? குட்டி பட்டாணி, முன்னெல்லாம் அம்மா இல்லாம தான் இருக்க முடியாதுன்னு சொல்லுவேன். இப்ப என்னன்னா பொண்டாட்டி இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்லல. வர வர குட்டி பட்டாணி நீ மாறிட்டடா. அம்மா, நீ வேற ஏமா புரிஞ்சுக்காம பேசுற? பட்டாணி, நீ இப்போ என்கிட்ட பேசவே இல்லை. வந்ததும் அம்மாவை ஏன் வந்து எதுக்கு வந்தேன்னு கேட்டுனா, ஏமா வந்து ஏமா இத்தனை நாளா வரலன்னு வந்து கேட்டியாடா? வர வர என் மேல பாசமே இல்லை. முன்னாலாம் என் முந்தானி பிடிச்சி தெரியவேன், இப்ப என்னன்னா பொண்டாட்டி முந்தானி பிடிச்சி தெரியறியா? அதெல்லாம் தெரியாது. ஆடி மாசத்துக்கும் பிரிச்சு தான் ஆகணும். குட்டி பட்டாணி, நீ அமைதியா இருக்கிற. அம்மா புரிஞ்சுக்கோ அம்மா, ஏமா இப்படி பண்ற? அதெல்லாம் முடியாது. தயாங்கெல்லாம் நீங்க எங்க கூட்டிட்டு போவனா? தயாங்க இங்க இருக்கட்டும். மாப்பிள்ள, நான் மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க? எனக்கு புரியுது, என் மகன் இல்லாம உங்களால இருக்க முடியாதுதான். என்ன பண்றது, என் மகனை நான் அப்படி வளர்த்திட்டேன். உங்களை பாசத்தோடய நேசத்தோடய பார்த்திருப்பான். இருந்தாலும் கடமைய வந்து கட்டுப்பிடிக்கணும் மாப்பிள்ள. அடி மாசம்னா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே 100 நாளைக்கு பிரிச்சு வச்சுதான் ஆவாங்க. அது எங்களுக்கும் மன கஷ்டம் இருக்கும். ஏன்னா அந்த கஷ்டத்தை நாங்களும் பட்டிருக்கிறோம் இல்ல ஜியானு? ஆமாண்டா மாப்பிள்ள, ஆமா, நம்மளும் அந்த கஷ்டத்தை பட்டிருக்கோம் தான். அதனால நம்ம பையனையும் அதுக்குன்னு இது பண்ணக்கூடாது. இங்க பாரு மகனே,
நான் தயாங்க கூட்டிட்டு போறதா போறேன், அவ்வளவுதான். ஒரு மாசம் கழிச்சு கொண்டு வந்து விட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா பண்ணுங்க. நாங்க என்ன கேட்கவா போறோம்? நாங்க என்ன குட்டி பட்டாணி கேட்கவா போறோம்? ஏம்மா அப்பா ஏன்பா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம். பாருங்க பேசிட்டுலாம் இருக்க வேணாம். டைம் ஆச்சு. கிம் நீ வந்து மகனை கூட்டிட்டு போ. தயாங் போய் ட்ரெஸ் எல்லாம் போய் பேக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ல போகுது. நம்ம தயாங்கும் அப்படி திருக்கதான் இருக்கிறான். ஜங்குக்கா என்ன இது? தயாங் அப்ப போறியா? ஜங்குக்கா உங்க அம்மா அப்பா அப்புறம் எங்க அப்பா எல்லாம் வந்திருக்காரு. அப்ப கூப்பிட்டா போய் தானே ஆகணும். தயா நீயாவது வேண்டான்னு சொல்றான், நான் எப்படி சொல்றது? அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. சொல்லுடா. அப்பா வேண்டாமே, நான் இங்கே இருக்கிறேனே, எதுக்கு என்னையும் ஜங்குக்கும் வச்சு பிரிச்சு விடுறீங்க? ஜங்குக்கு நான் இல்லாம இருக்க மாட்டாருப்பா. அவருக்கு எல்லாமே நான் தான் பார்த்து செய்யணும். அவர் நான் இல்லாம எப்படி இருப்பாரு? நீ சொல்றதும் ஒரு விதத்துல வாஸ்தவம் தான். மாப்பிள்ளை நீங்க இல்லாம இருக்க மாட்டாரு. நீ அவர் மாப்பிள்ளைக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டு இத்தனை நாளா பாத்துருப்ப. ஓகே எல்லாம் கரெக்டு தான். ஆனா மகனே கூட்டு போறது எங்களோட கடமை. உங்க அம்மா உனக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. லட்டு கண்ணனை கூட்டிட்டு வந்தே ஆகணும்ட்டு. உங்க அம்மாவை நீ பாக்க வேணாமா? உங்க அம்மா உனக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்பா இன்னும் சொல்ற, அம்மா எனக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? அப்ப போய் தான் ஆகணுமாப்பா? ஆமா மகனே, ஒரு மாசம் கழிச்சு திரும்ப வந்துடலாம். ஓகேவா? ஒரு பிரச்சனை இல்லை. சரிப்பா அப்ப நான் போய் ட்ரெஸ் பேக் பண்ணிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. என்னடா ஜங்குக்கா ஒரு மாசம் தானே, வெயிட் பண்ணிக்கோ, ஒரு பிரச்சனை இல்ல. எங்க அப்பா அம்மா வீட்டுல போயிட்டு ஜாலியா இருந்துட்டு ஒரு மாசம் கழிச்சு வரேன். ஏன்டா நீ இப்படி புரிஞ்சுக்காம இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஜங்குக்கு தலையில கை வச்சுட்டு உட்காடுறான். இந்த சைடு நம்ம தயாங்கு ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு வந்துடுறான். இந்த சைடு தயாங் அப்படியே ஜங்குக்க பாத்துட்டு இருக்கான். நம்ம தயாங்கு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அப்படியே கையில வச்சு நின்றுட்டு இருக்கிறான். இந்த சைடு நம்ம ஜங்கு பாக்குறான், தயாங்கும் பாக்குறான். ஜங்குக்கு அழகாத குறை மட்டும்தான் அப்படியே ஒரு மாதிரி சிரிங்கிட்டே நிக்கிறான். ஆமா இங்க சித்தப்பு ஒரு கேரக்டர் இருந்தானே, அவன் மட்டும்தான் எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து சப்போர்ட் பண்ணுவான். சித்தப்பு அட பாவி, இங்க என் வாழ்க்கையே கதி கலங்க நிக்குது. எப்பவுமே சப்போர்ட் பண்ற நீ இன்னைக்கு ஒரு வார்த்தை வந்து சப்போர்ட் பண்ண வேண்டியதாடா. இப்படி மிச்சம் தின்று இருக்கிறா. மாப்பிள்ள நான் என்னடா பண்றது? இந்த ஜிம்மி நாய் தான் ஏதோ பூதம்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டான். இதெல்லாம் அந்த காலத்து கடமை மச்சான். நான் சொன்னாலே கேட்க மாட்டாங்க. அதுக்கு எதுக்கு தேவையில்லாம நான் பேசிட்டு தான் மிச்சா தின்ட்டு உட்காந்துருக்கிறேன். ஏன்னா நீ வேணா சாப்பிடுறியா? செம்மையா இருக்கு. டேய் நான் என்னென்னமோ சாப்பிடணும்னு நினைச்சேன். மிச்சம் திங்கிறதா இப்ப எனக்கு ரொம்ப முக்கியம். தப்பு நீயாவது பேசுடா. இங்க பாரு, நான் பேசி ஒரு பிரோஜனம் ஆக போறது இல்ல. நான் ஏதோ சும்மா டைம் பாஸுக்காக வந்துட்டு போலாமேன்னு வந்தேன். என்னைய போய் வேசா சொல்ற பாத்தியா? எல்லாம் இந்த ஜிம்மினாலதான். நான் போய் ஜிம்மின்ற கேளு. ஜிம்மி இருடா இவங்கள போட்டு உடனே வச்சுக்கிட்டேன். ஏய் பெட்டா பெட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே நக்கலை நின்றுக்கிறான். போயிட்டு அப்படியே நம்ம தயாங்க தான் கூட்டிட்டு போறக்கா நிக்கிறாங்க. தயாங்க கூட்டிட்டு போறாங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு கையை பிடிச்சிட்டு தயாங்க கையை விடவே மாட்டேங்கிறான். தயம் ப்ளீஸ்டா போவாதுடா, நீயாவது சொல்றா. அதெல்லாம் ஒண்ணு போக வேணாம்டா. நான் வேணும் உன்கிட்ட கூட வரலடா, பக்கத்துல இருந்தா மட்டும் போதுண்டா. வேணாம் தயம் போகுது. என்ன பண்ற? கையை விட, அப்பா அம்மா பாக்குறாங்கல்ல. தயம் என்னடா நீ, எனக்கு நீ இல்லாம எப்படி இருக்குது? அப்ப காலையில நீ யாரு எழுப்பி விடுவா? அப்ப யாரு எனக்கு பெட் காஃபி கொடுப்பா? அப்ப யாரு எனக்கு பெட் கிஸ் எல்லாம் கொடுப்பாங்க? ஜங்கு என்ன பேசுற? நிம்மதியாரு. போவாத என்ன மாப்பிள்ள? ஜோ அந்த காலத்துல என்னைய பார்த்தம்மாயே இருக்குது மாப்பிள்ள. நானும் இப்படிதான் உங்க மாமியார நான் விடவே இல்லையே. எப்படியாவது புடிச்சு நின்னுட்டே இருந்தேன். என்ன பண்றது, என் மாமியாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க. இது மாப்பிள்ள இது எல்லாத்துக்கும் நடக்கிறதா. ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டு நம்ம தயாங்க கூட்டிட்டு போயிடறாங்க. இந்த சைடு தயாங்க ஜங்குக்க பாத்துட்டே போறான். இதே நம்ம ஜங்குக்கும் அப்படியே பீலிங்கோட வந்து டாட்டா வைக்கிறான். அப்படியே வீட்டுக்குள்ளதான் வரான். இந்த சைடு நம்ம ஜிம்மின் நிக்கிறான். ஜிமின் ஏய் மரியாதை நின்றான். மச்சான் என் கடமை முடிஞ்சிச்சு, நான் போயிட்டு வரேன். ஜிமின் மரியாதை நின்றா. உனக்கு என்னடா நான் துரோகம் பண்ணேன்? துரோகி உனக்கு என்னடா பண்ணி தொலைஞ்ச? நான் நல்லா இருக்குது உனக்கு பிடிக்கலையாடா? டே மச்சான் அது அப்படிலாம் இல்ல மச்சான். ஐயோ அப்படிலாம் இல்ல மச்சான், ஏதோ என்னால முடிஞ்ச கடமையை செஞ்சேன். இதெல்லாம் செஞ்சுதானே மச்சான். டேய் நான் கேட்டுனடா, நான் செய்ய சொல்லி கேட்டுனேன் மச்சான். நீ செய்ய சொல்லி கேட்கலனாலும் இதை செஞ்சுதான் ஆகணும் மச்சான். நீ ஃபீல் பண்ணாதடா மச்சான்.
டேய் இதுக்கு மேல ஃபீல் பண்ண என்ன பண்ணலடா, அவனை சும்மா விட மாட்டேன்டா, மயிராண்டி நின்னுடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை துரத்திட்டு இருக்கா ஜங்குக்கு. ரெண்டு பேரும் அப்படியே செம்மையா சண்டை போடுறாங்க. அப்படியே அங்க இருக்கிற தலைவாணியும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வேற லெவல்ல சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம ஜிம்மியும் ஜங்குக்கும் தான் அப்படியே மூளை கூட இருக்காங்க. இந்த சைடு சித்தப்பு தான், சித்தப்பு இப்போ கூட எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேல, உட்காந்து மிச்சிட்டணும் ஒன்னே தூக்கி, ஐயோ மாப்பிளே நீ விட்டுரு மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தப்பு எந்திச்சு ஓடிடுறான். ஐயோ நான் யாருக்கு என்னடா துரோகம் இருந்தேன், ஏதோ இன்னைக்கு ஓகே சொன்னான். சரி சந்தோஷமா இருக்க போன நேரத்துல இப்படி பாம்பு போட்டு கொண்டுட்டீங்களேடா, ஏன்டா உங்களுக்குலாம் என்னடா தோங்க மச்சான். அப்ப இதனால மச்சான் இன்னைக்குதான் மச்சான் ஓகே சொன்னா, அதுக்கு அவங்களே பிரிச்சிட்டியடா. ஐயோ மச்சான் எனக்கு இது தெரியாது, நான் ஏதோ சும்மா டைம் பாஸுக்கு தெரிஞ்சு விட்டா உங்க அப்பா அம்மா நிஜமா வந்து கூட்டு போவாங்க, நான் எனக்கு கனவா கண்டேன் தாரா மச்சான், எனக்கு இது தெரியாதே மச்சான். அதான் கையில மல்லிகைப்பூல சுத்திருந்தியா, அப்படியே பேசாதடா, ஏதோ விளக்கமாத்து தூக்கி அடிச்சிட போறேன், கடுப்ப கலப்பாத. சரி நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே ஜிம்மியனை கொலகான்ல முறைச்சிட்டு சோபா மேல உட்காட்டுக்கான்டா. இந்த சைடு நம்ம ஜிம்மியன்னு அப்படி குத்த வச்சுட்டு தலையில கை வச்சுட்டு உட்காட்டுக்கிறான். டே மச்சான் போதின்டா, ஏன்டா இத்தனை அடி அடிக்கிற, வலி தாங்க முடியலடா. டே எனக்கு இருக்கிற கோவத்துக்கு மச்சான் உன்னை உயிரோட புதைச்சிருவேன், ஏதோ மச்சானா போயிட்டுன்னு மூடிக்கிட்டு உட்காட்டுருவேன், மூடி சூத்த மூட்டு உட்காட்டுரு, இதெல்லாம் கிச் செஞ்சிருவேன். டேய் மச்சான் பேட் வேர்ட்ஸ் எல்லாம் நாட் அல்லோடுடா மச்சான், ஏன்டா இப்படி பேட் வேர்ட்ஸ்ல பேசாதடா, தப்புடா நீ தூக்கி அழைச்சிட்டு போறேன்டா, இத்தனை அடிச்சோம் வாய் குழுப்பு தீரல. ஐய என்ன ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, குட்டி பட்டாணி ஏன் இப்படி சண்டை போட்டு கிடக்குற? அம்மா நீ வேற அம்மா, நீ போலையாம்மா, நீங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்க? டி நீ வீட்டுல தனியா இருக்கலடா, நான் இப்படி போக முடியும்? என்னடி குட்டி பட்டாணி உனக்கு தனியா தூக்கம் வரல, அதனாலதான் நானும் அப்போ இங்க இருக்கிறோம். இதெல்லாம் நல்லா வக்கனையா பேசுமா, வெறுப்ப கலப்பாதம்மா, மரியாதைமா போயிரு. என்னடி தங்கம் இப்படி அம்மாவை மிரட்டி, இப்படி அம்மாவை ஆயிரடி குட்டி பட்டாணி, அம்மாக்கு வருத்தமா இருக்குதுல, இங்க பாரு உனக்காக அம்மா பால் கொண்டு வந்திருக்கு, நீ பால் குடிக்காம தூங்க மாட்டல, உனக்காக முந்திரி திராட்சை பிஸ்தா பாதம் எல்லாத்தையும் கலந்து போட்டு கொண்டு வந்திருக்கேன் முட்டு பட்டாணி, நீ வந்து குடிச்சிட்டு படுத்து சமத்த தூங்க வைப்பா. ஏதாவது இதுக்கு மேல குடிச்சு என்ன பிரச்சனா, அதான் பண்டாட்டி போயிட்டாலே. ஜிம்மீன் உனக்கு எத்தனை நீ தெரிய மாட்டேன். ஐயா ரெண்டு பேரும் வந்து சண்டை போட ஆரம்பிக்காதீங்க, ரெண்டு பேரும் சண்டை போடாம ஷேர் பண்ணி குடிங்க. சரி என் புருஷன் வெயிட் பண்றான், நான் ரூம் போறேன், சரி போயிட்டு வரேன், பட்டாணி படுத்து தூங்கு. ஆத்தாக்காரி நீதான் தாயா கேக்குற, நீதான் தாயா இல்ல பேயா? எங்க ரெண்டு பத்தியும் பிரிச்சு வச்சுட்டு உன் புருஷன்கார வெயிட் பண்ற, நீ வேற போறேன்னு சொல்றியா? மா காண்டா கிளப்பாதுமா. பட்டாணி என்ன நீ இப்படி பேசுற, அப்பாவும் நானும் சேர்ந்து தானே தூங்குவோம், என்னைக்கு தனியா தூங்கி இருக்கிறோம், அப்பாவுக்கு என்னை விட்டு இருக்க முடியாதுன்னு உனக்கு தெரியுமில்ல பட்டாணி, இப்படி சொல்ற? இதெல்லாம் நல்லா வாக்கனையா பேசு, மரியாதை போயிரு, தாயின்னு கூட பார்க்க மாட்டேன், அடிச்சு போடுவேன், போயிரு. சரி பட்டாணி ஏதோ கோவத்துல இருக்கிற, அம்மா காலையில உனக்கு பிரியாணி செஞ்சு தரேன், இப்ப போய் தூங்குறேன். ஐயோ அம்மா மரியாதை போயிருமா. சரி பட்டாணி கோச்சுக்காத, அம்மா போறேன், காலையில வரேன். சரசு அங்க நின்று என்ன திரிக்க நியாயம் பேசிட்டு இருக்கிற, வந்து தூங்குடி வாடி. தான் வரேங்க வெயிட் பண்ணுங்க. தவப்பா ஈர்றா வரேன், இன்னைக்கு நீ தூங்க கூடாது, நானும் தூங்க மாட்டேன், விட மாட்டேன்டா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே முன்னாடி போறான். டே மகனே இங்க என்னடா பண்ணிட்டு இருக்குத, போய் ஒரு ரூம்ல போய் படுத்துங்கடா, நேரங்கால ஆச்சுல, காலையில எழுந்து நீ ஆபீஸ் போவானா, போடா போய் ஒரு ரூம்ல தூங்குடா. டே அப்பா தவப்பா சொல்லு மகனே என்ன, நீ வந்து ஏன் கொடுத்துங்கடா வரா. டி அப்ப நான் மரியாதைலாம் பேசுறேன், அப்படித்தான்டா பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன், நீ வந்து ஏன் கூட வந்து படுத்துவங்க வா. டி மகனே அம்மா இல்லாம எனக்கு தூக்கம் வராதுடா, அதெல்லாம் முடியாது, நான் வரல, நீ போ. தவப்பா அதெல்லாம் முடியாது, நீ வா, நீ என் கூட படுத்துங்க, நீ வா. டேய் குட்டி பட்டாணி என்னடா பண்ணிட்டு இருக்கிற?
அம்மா அதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு அப்பா என் கூட தான் படுத்துங்கணும். சரி ராப்பி கூட்டு போ. அட சரச்சு என்னடி இப்படி சொல்லிவிட்ட? இத்தனை வருஷம் காலத்துல உன்னை பேச்சு நான் என்னைக்கா தனியா தூங்கி இருக்கணும். இப்படி சொல்லிவிட்டி மகனே மகனே, அதெல்லாம் என்ன வர முடியும்? என்ன தவிர்ப்பா வேதனை தெரியுதா? இன்னைக்கு நீ என் கூட தான் படுத்துங்கிற. இன்னைக்கு எவனும் ஜோடியா படுத்துக்கூடாதுடா, எல்லாம் பிரிஞ்சு தானே படுத்துங்கணும். நீங்க வாங்கடா என் கூட வந்து படுத்துவங்கடா, எவனும் சேர்ந்து தூங்கடான்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே அவங்க அப்பா இழுத்து போயிட்டு இருக்கிறான். இந்த சரி சரச்சு சரச்சு உன்னை விட்டு என்ன இருக்க முடியாது. ஏங்க மகன் கூப்பிடுறான், போங்க போய் படுத்துவங்க. இன்னைக்கு ஒரு நாள் நான் நிம்மதியா படுத்துவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கதை சத்துட்டு படுத்துறாங்க. ஐயோ சரசு இப்படி கை விட்டுட்டியாடி, அப்பா அங்க என்ன உனக்கு நாயம், இன்னைக்கு வந்து என் கூட தான் படுத்துங்கிறன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே இழுத்துட்டு போறான்டா. சரி எல்லாருமே அப்படியே லைனா மொட்டை மலை தான்டா படுத்திருக்காங்க. இதே நம்ம ஜங்குக்கு விட்டத்தை பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கிறான். இந்த சின்ன வந்து மச்சான் டேய் மச்சான் டேய் மச்சான் டேய் என்னடா உனக்கு என்னடா வேணும்? நான் மச்சான் பீலிங்கா, ஏன் மச்சான் பீலிங்கா? ஐயோ ஆண்டவா, என்னால இந்த வேதனையை கூட தாங்கிக்க முடியும். இவன்லாம் கிண்டல் பண்றான் பத்தியா, அந்த வேதனை எல்லாம் தாங்க முடியல. மச்சான் ஃபீல் பண்ணாதடா மச்சான், நான் வேணா உன்னை கட்டி பிடிச்சி பத்திக்கிட்டோமோ? டேய் மரியாதை போயிடுறான், காண்ட குழப்பாத மரியாதை தூரம் போய்படுறான். ஐயா என்ன மச்சான் போய் போய் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காட்டுக்க. சத்தியமா சொல்றேன் ஜிம்மி, இல்ல நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமா போயிரு. சுக்கா ஊருக்கு போயிட்டானே, நீ அவன் கூட சேர்ந்து நீயும் போய் தொலை வேண்டியதாடா. எதுக்கடா ஏன் தயாங்க என்கிட்ட இருந்து பிரிச்சு விட்ட? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் ஜிம்மி, நாசமா போயிருவேன். அது இன்னைக்குதான் நானே தயாங்கும் சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சேன், இன்னைக்கு போய் பிரிச்சு விட்டுல. போடா நீ சுகா கூட போதெல்லாம் உனக்கு கட்டு உடஞ்சிருந்தா. ஐயோ மச்சான் என்ன இப்படி எல்லாம் சாப்பிட விடுற? ஏற்கனவே அவ பிரிஞ்சு இருக்கிற அந்த மன வருத்தத்துல உன் கூட ஏதாவது குஜாலா இருக்கலான்னு வந்தா இன்னும் நீ இப்படி பேசுற? நான் உயிர் நண்பன் மச்சான், விடு மச்சான், பொண்டாட்டிக்கு போனா பரவாயில்ல, நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா குஜாலா இருக்கலாம் மச்சான். டேய் உன் கூட எதுக்குடா நான் குஜாலா இருக்கணும்? அது நான் நியூ மேரிட் கப்புள்றா, நான் என் தயாங் கூட தாண்டா குஜாலா இருக்கணும். உன் கூட எதுக்குடா குஜாலா இருக்கணும்? நீங்களா வேணாம் சொல்லிட்டு தாண்டா நல்லா தனி கொடுத்தனமா இருக்கிறேன். என்கிட்ட சொந்தக்காரங்களும் வீட்டுக்கு வந்து தொல்லை பண்றீங்க. மரியாதை எங்க போய் தொலைஞ்சுக்கடா ஜிம்மி, மரியாதை இங்க போயிரு. ஏதாவது தூக்கி அடிச்சுட்டு போறேன், மரியாதை போயிடுறேன். ஐயா தேரா மச்சான், நான் ரொம்ப கோச்சிக்கிற, நான் போயிடுறேன் மச்சான், நான் போய் தனியா தூங்கிக்கிறேன், நீயே தூங்கிக்க போ போடுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே தள்ளி விடுறான். சைடு அப்படியே எல்லாருமே படுத்து தூங்கிடுறாங்கடா. இப்ப விடிய காத்தால மார்னிங் தான் காட்டுறாங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். இந்த சைடு ஜிம்மி தாண்டா வந்து நம்ம ஜங்குக்கு எழுப்பி விட்டுட்டு இருக்கிறான். மச்சான் டேய் ஓத்தா பாடி டேய் இன்ச்சு தோலடா, கலங்கத்தால என்னடா இப்படி தூங்கிட்டு இருக்கிற? சூரியன் பல்லக்காட்டு அடிக்குது, இப்படி பல்லாக்கப்படுத்து தூங்கிட்டு இருக்கிற, இன்ச்சு தோலடா பரதேசி. ஐயோ உனக்கு என்னடா ஜிம்மி பிரச்சனை? ஏன்டா காலங்கத்தால உசுர வாங்கிட்டு இருக்கிற? அதெல்லாம் மச்சான் இந்த பெட் காஃபி. ஐயோ எனக்கு அதெல்லாம் வேணாண்டா, என்னை கடுப்பு கிடப்பாத மச்சான். நீ தானே சொல்லிக்க உன் தயாங்கு வந்து காலங்காத்தால இருந்துச்சு உனக்கு பெட் காஃபி கொடுப்பான்ட்டு, அதான் மச்சான் அவனுக்கு பத்தல நான் உனக்கு கொடுக்குறேன். ஐயோ என் பட்டாட்டி செய்ய வேண்டியதெல்லாம் இவன் செஞ்சு உசுர வாங்குறான். டேய் எனக்கு காஃபி வேணாம் ஒண்ணு வேணாம், மரியாதை போயிடுறா மச்சான். அதெல்லாம் தெரியாது, நீ காஃபி குடிச்சே ஆகணும், குடி குடி குடி. ஐயோ என் உயிரை வாங்குறானே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்னடா உனக்கு இந்த காஃபி தானே குடிக்கணும்? அம்மா மச்சான் காஃபி குடி. ஏறா கொடுத்து தொலைறேன். எங்க அப்பா அம்மா எங்க? அவங்களாம் மச்சான் அவங்க காலையிலேயே கிளம்பி போயிட்டான். உங்க அப்பங்காரன் உங்க அம்மாவை இழுத்துட்டு போயிட்டான் பாத்தியா, நைஸா இருந்தாலும் தப்பிச்சுட்டான் பாத்தியா. இங்க இருந்தனா கூட சேர ஓட மாட்டேன், நைஸா தப்பிச்சு போயிட்டான். ஆமாண்டா மச்சான். சரி அந்த பெருசங்க அந்த சித்தப்பா அது இங்கதான் இருக்குது மச்சான், அது இன்னும் குப்பர் காய்ச்சி போய் தூங்கிடுது. இரு அதுக்கு இருக்கட்டும். ஓ கடுப்பா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் அப்படியே பிரஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள போயிட்டு பிரஷ் தாண்டா பண்ணிட்டு இருக்கிறான். இந்த சைடு அப்ப ஜிம்மின்னு வரான். மச்சான் மச்சான் இப்ப என்னடா உனக்கு பிரச்சனை? நான் மச்சான் நான் தானே வந்து உனக்கு பேஸ்டி பிரஷ் தான் எடுத்துடணும், என்ன நீ எடுத்துட்ட? மச்சான் நான் உன்னை சொல்லட்டுமா? சொல்றா மச்சான் தயவு செஞ்சு. ஐயோ என்னை விட்டுறா மச்சான், நீ எதுவும் பண்ணி தொலை வேணாம் மச்சான், நீ அமைதியா இருந்தனாலே எனக்கு சந்தோஷம் மச்சான். அது எப்படி மச்சான் உன்னை அமைதியா விட முடியும்? நீ தானே மச்சான் உன் பொண்டாட்டி உன் தயாங்கிட்டெல்லாம் செய்வான்னு சொன்ன, அது அவனுக்கு பதிலா நான் செய்வேன் மச்சான், உனக்கு ஆறுதல் கொடுக்குற மச்சான். டேய் நீ ஒரு மயிறு புடுக்க வேணாண்டா, என்னை விட்டா போதும் மச்சான், நீ அப்படிலாம் பேசக்கூடாது. ஆமா ஃபர்ஸ்ட் உன் பேச உப்பு இருக்கா மச்சான்? இந்தாடா
துப்பிட்டேன். ஆனா நக்கி பார்த்து கூட பேச உப்பு இருக்காதான்ட்டு. மச்சான் உன் பேச உப்பே இல்ல மச்சான். நான் குடுக்குற பேஸ்ட் விளக்கு இதுதான் மச்சான். ஜிம்மில் பல்பொடி சூப்பரா இருக்கு மச்சான். இதுல ஆயுர்வேதி இருக்குது. பட்டை, சோம்பு, கிராம்பு, லவங்கம், உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கண்டை கருமாதிரி எல்லாமே இருக்குது. இத மட்டும் அப்படியே கொட்டி அப்படியே உறிஞ்சி தேய்ச்சி விளக்குனா பத்தினா கிசாவா இருக்கும் மச்சான். கருமம் பிடிச்சவனே, டேய் போத நாயே, காலங்காத்தால என்ன வெறுப்பேத்தாத, மரியாதை போயிடுறான் நாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு அப்படியே ஜங்குக்கு எட்டி உதைக்கிறான். ஐயோ மச்சான் எதுக்குடா ஒட்டி வச்சா, வலிக்கிறான் மச்சான். நாயே உன்னையெல்லாம் எட்டி வச்சிருக்க கூடாது, உன்னைய ஏதாவது அடிக்கிற ஓடிடுறான். தேரா மச்சா தேரா கோச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு அப்படியே போயிடுறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு இன்னைக்கு வேலைக்கெல்லாம் போலடா, அவனுக்கு ஒரு மாதிரி கடுப்பா இருக்குது. இந்த சைடு தயாங்கு போன் பண்ணிலாம் பார்த்தா தயாங் இங்க அட்டனே பண்ண மாட்டேங்கிறான். இது ஜங்குக்கு அதுவும் செம்ம கடுப்பா இருக்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம ஜங்குக்கு அப்படியே தழுப்பா உட்காந்துட்டு இருக்கிறான். இப்ப நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரியா வயிற்று வலிக்கிற மாதிரி இருக்குது. இதே நம்ம ஜங்குக்கும் ஐயோ கருமம் இது வேறையா, இவன் வேற போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். என்னதான் பண்ணிட்டு இருப்பான், ஒருவேளை அங்க ஜாலியா இருப்பானா? இருப்பான் ஜாலியா தான் இருப்பான். அப்பா வீட்டுக்கு தானே போயிருக்கிறான், அதான் ஜாலியா தான் இருப்பான். எனக்கு கடுப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் அப்படி தள்ளுப்பா பாத்ரூம் போல எஞ்சி போறான். இந்த நம்ம ஜிம்மின்னு மச்சான் டேய் மச்சான் எங்கடா போற கக்கூஸ் போறேன் வேணா வரியாட கூட. ஐயே சீச்சி அதுக்கெல்லாம் வரல மச்சான், உனக்கு என்னடா வேணும்? அது இல்ல மச்சான், இந்த பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா இருக்கும்ல, அந்த அக்கா எப்ப மச்சான் வரும்? டேய் அக்கா வராங்களோ, எனக்கு அக்கா வந்துரும் போல கூட, என்ன விட்டு தொலைடா நான் போறேன்டா. என் கையை விடுறான். மச்சான் நீ பதில் சொல்லிட்டு போடா, அப்பதான்டா உனக்கு. டேய் என்னை உண்மையா சொல்றா, என்னை டார்ச்சல் பண்ணவே இங்க வந்தியாடா? காலையில இருந்து இப்ப முட்டை என்னை டார்ச்சல் பண்ணிட்டே இருக்கிறேன், நீ விட்டு தொலைடா, எனக்கு அவசரம்டா. மச்சான் உன் அவசரத்தை எப்ப பாத்துக்கோ, எனக்கு அந்த அக்கா எப்ப வரும்னு சொல்லு, எனக்கு போர் அடிக்குது மச்சான், கடுப்பா இருக்குது. என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிட்டா, போன் பண்ணாது எடுக்க மாட்டேங்கிறா, எனக்கு கடுப்பா இருக்குது மச்சான். எனக்கு டைம் பாஸுக்கு அந்த அக்காட்டையாவது ஓட்டிட்டு இருப்பேன், அந்த அக்கா எங்க மச்சான்? டே எனக்கு தெரியாதுடா, என்னை விட்டுடுற அப்படின்னு சொல்லிட்டு ஜக்கு போயிடுறான். சரி நம்ம ஜிம்மின்னு ஐயா இவன் எப்படி இருக்கிறான், காலையில இருந்து எஞ்ச வரைக்கும் நான் என்னென்னமோ பண்ணி ட்ரை பண்ணலான்னு பாக்குறேன், இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டே இருக்கிறானே, ஒரே கடுப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினும் அப்படியே வாசலுக்கு தானே போறான். ஐயோ சிலுக்கு வந்துட்டியா? ஐயோ உன்னைத்தானே இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தேன். ஓய் சிலுக்கு, சிலுக்கு இங்க என்ன பாரு. ஆஹா என்னம்மா இருக்கிற? என்ன தம்பி அந்த ஆண்டி நல்லா இருக்குதா பாக்க? ஐயோ சொட்ட நல்லா இருக்குதாவா, நல்லா குண்டாவா இருக்குது பாரு. என்ன அழகா கட்டி கொல்லம் போடுது பாரு, செம்மையா இருக்குல்ல. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர்றதே இந்த அக்காவை பாக்குறதுதான், எப்படியாவது விசாரம் பண்ணிடலான்னு பாக்குறேன், கழுத மடங்காவே மாட்டேங்குது. எனக்கு ஒரே கண்டிப்பா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த அவன் புருஷன்காரன் தான் கொசம் கொடுப்பான்னு நினைக்கிறேன். அவன் புருஷன்காரனை போட்டு தன்னா சரியாயிரும் சொட்ட. ஓ அப்படியா, அப்ப என்னைய போட்டு தள்ளுப்பா. உன்னையே அதுக்குடா நான் போட்டு தரணும், ஏன்னா அவன் புருஷன்னு நான் தான்டா. ஐயோ சொட்டா, ஐயோ சொட்ட மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காத, விட்டுரு, என் மச்சான் கூப்பிட்டுரு. டேய் என்ன தைரியம் தான் என் பொண்டாட்டிய உசார் பண்ணுவேன், அதுவும் அதை ஏன்ட்டே வந்து சொல்லுவேன். உன்னே தாண்டே தானே தேடிட்டு இருந்தேன், எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டி பின்னாடி சுத்தது அப்ப நீ தானே. ஐயோ சார் என்னை விட்டுருங்க, ஏதோ அப்பப்ப டைம் பாஸுக்கு பண்ணிட்டு இருந்தேன், மற்றபடி வேற எதுக்கும் பண்ணல. மச்சான் ஜங்குக்கு மச்சான் கக்கூஸ் போய் முடிச்சதுடா போதுண்டா. டே வெளியே வாடா மச்சான், ஜங்குக்கு மாட்டிக்கிட்டேன்டா. ஐயோ கழுசுற மறுபடியும் எங்க போய் மாட்டி தொலைஞ்சதில்ல. என் பொண்டாட்டி போன ஃபீலிங்ஸ்ல இருந்தே நான் வெளியே வரல. இதுல இவன் தொல்லை வேற உயிர் வாங்கி சாவடிக்கிறான். சாகட்டும் எங்கேயாவது போய். மச்சான் டேய் சாகட்டும் நினைக்காதடா, வந்து காப்பாத்துடா மச்சான். ஐயோ போற வரைக்கும் இப்படி கத்திட்டு தான் தெரியும், போய் தொலைவோம். இந்த ஆள்கிட்ட என்ன வம்புக்கு தொலைஞ்சான்? சார் அவன் என் மச்சான் சார், விட்டுருங்க தம்பி, நீ சும்மா இருப்பா. இன்னைக்கு இவனா இல்ல நானே பாத்துறேன், என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி வம்புப்பான். டேய் மச்சான், டேய் என்னடா ரொம்ப பேசுறேன். டேய் நாங்க தனியாள் இல்ல, நாங்க மொத்தம் 2 பேரு. கடலூர் நண்டு, இந்த ஜிம்மின்ற வம்பு தினம் வேட்டுக்குள்ளூர் வேண்டா வண்டு. மச்சான் எப்படி மச்சான் டைமிங் கரெக்டா இருக்குதா, போட்டு போடா மச்சான். டேய் வாய மட்டும் சும்மாறா, நீ இங்கேயே கொண்டு சாவுடா, அவன்கிட்ட அடிவீங்க சாவு, நான் போய் தொலைறேன். மச்சான் போதுடா. டேய் மச்சான் சார் விட்டுருங்க சார், ஏதாவது தேவையில்லாம அறியாத பிள்ளை தெரியாம பட்டு. டேய் இன்னைக்கு உன்னை பொழக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஜம்மினை போட்டு அந்த பர்சன்ட் அப்படியே பொழந்து கட்டிட்டு இருக்கிறாரா. சரி நம்ம ஜிம்மினும் எப்படியோ அடிச்சா பிடிச்சான்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுறான்.
டேய் நீல ஒரு மச்சனாடா, நீல ஒரு உயிர் தோழனாடா, இப்படி பொசுக்குன்னு விட்டுட்டு வந்துட்டியடா பாவி படுபாவி. இந்நேரத்துக்கு அவன் என்னை போட்டு தள்ளி இருப்பான்டா. ஏதோ ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்றேன்னு தெரியாம சரி அந்த அக்காட்டியா போய் கடையை வறுக்கலான்னு பார்த்தா அவன் புருஷக்கார வருவான் என்ன கனவாடா கண்டேன். இப்படி கோத்து விட்டு வந்துட்டியடா. மச்சான் கடுப்பு கடுப்பாத, நானே செம்ம கடுப்புல இருக்கிறேன். எனக்கு தயங்கின அம்மா இருக்கு மச்சான். நேற்று வேற அவனை கூட்டு போயிட்டாங்க. அவன் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். எனக்கு அவன் அவமா இருக்குது. இந்த வீட்டுல எங்க திரும்பினாலும் அவன் மூஞ்சி பாக்குற மாட்டேதான் மச்சான் இருக்குது. ஆமா, வீடு ஃபுல்லா அவன் போட்டோ வச்சிருந்தா அவன் மூஞ்சி பாக்குற மாதிரி தான் இருக்கும் மச்சான். என்னடா இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ தானே கோத்து விட்ட அண்ணன், நீ தான் எனக்கு காப்பாத்தியும் கொடுக்குற. எனக்கு ஏதாவது ஐடியா போட்டு தயாங்க எப்படியா வர வை மச்சான். நிறைய திரும்ப வர வைக்கிறதா? அவன் 1 மாசம் கழிச்சு வருவான், அதெல்லாம் நல்லா தெரியும். ஆனா ஏதாவது ஒரு பிளான் போட்டு எப்படியாவது எனக்கு தயாங்க கூட சேர்த்து வை மச்சான். இல்லாமல இருக்க முடியாது. எனக்கு ஒரே கடுப்பா இருக்குது. எனக்கு அவன் வேணும். என்ன மச்சான் அப்படி சொல்ற? சரி ஃப்ரீயா விடு, ஏதாவது ஒரு பிளான் போடுவோம். ஃபர்ஸ்ட் வயிற்றுக்கு சாப்பிடலாம் மச்சான், ஒரே பசிக்குது. நான் போய் நான் ஏதாவது சமைச்சு கொண்டு வரேன். நீ பேசாம போய் சரக்கு வாங்கிட்டு வாவேன். நம்ம சரக்கு சாப்பிட்டுட்டு அப்படி சைடிஸையும் சாப்பிட்டுட்டு ஒட்டுக்கா சேர்த்து ஏன் பிளான் பண்ணக்கூடாது? டேய் பண்ணி தொலைறேன்டா. எனக்கு இருக்கிற கருப்புக்கு ஒரு கட்டிங் போட்டாதான் சரியாகும். நான் போய் வாங்கிட்டு வரேன். ஏதாவது செஞ்சா தோலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு போயிட்டு ஏதாவது சரக்கு வாங்கலாம் சொல்லிட்டு சரக்கெல்லாம் வாங்கிட்டு வரான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு உள்ள வரான். அப்ப நம்ம ஜிம்மின்னு அப்படியே குக் பண்ணிட்டு இருக்கிறான். உன் சமையல் அறையில் நான் உப்பா சர்க்கரையா, உன் அரமர் அறையில் நான் பருப்பா வேகலையா. வேகாதுடா வேகாது. நான் வேணா செருப்பு கொண்டு அடிக்கிட்டா அப்ப வேணா வேகுமா? மச்சான் நீ எப்படா வந்த? உன் கரும்பு பிடிச்சால வாய்ஸ்ல பாடினல அப்பயே வந்துட்டேன். மச்சான் ஃபீல் பண்ணாத, சரக்குலாம் வாங்கிட்டு வந்தியா இல்லையா? அப்புறம் என்னோட ஸ்பெஷல் வாங்கிட்டு வந்தியா இல்லையா? வாங்கிட்டு வந்தேன் நாயே, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன். எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன், வந்து கொட்டிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் அப்படியே போய் சோபால உட்காட்டு ஒரு பீர் பாட்டில் ஓப்பன் மட்டும்தான்டா கடை கடன் குடிச்சிருக்கேன். ஐயோ மச்சான் இப்படி எல்லாம் குடிக்காத, போய் சென்றாத மச்சான். என்ன மச்சான் என்னது நிரந்தர குடிக்கார மாட்டேன் இப்படி மொடம் குடிக்கிற? ஏன் மச்சான் இப்படி குடிக்கிற? இதெல்லாம் தப்புடா மச்சான், ரொம்ப ரொம்ப தப்பு. ஜிம்மி கடுப்ப மூடிக்கிட்டேன். சரி போயிரு மச்சான், ஃபீல் பண்ணாத மச்சான். உனக்கா பாரு நான் எப்படி வெரைட்டி செஞ்சிருக்கிறேன். ஞாயிறு மதியம் சமையல் எனது, விரும்பினி உரும்பினி சாப்பிடு மச்சான். ஐயோ ஆண்டவா, இதுக்கு பேசாம என்னை கொன்றுடா, என்னை வெறுப்ப குழப்பாத. சரிடா மச்சான் நான் பாட மாட்டேன், நீ பீல் பண்ணாத. உன் கடை சரக்கு அடிக்கலான்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே சரக்கு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜிம்மின்னு அப்படியே லூஸ் மாட்ட ஏதோ ஒன்று உளறிக்கிட்டே இருக்கிறான். சரி நம்ம ஜங்குக்கு அங்க இருக்கவே பிடிக்கலடா, ஃபுல்லா தயாங்கினாம தான் இருக்குது. செம்மையா குடிச்சிட்டு இருக்கிறான். அப்ப 2 பேரும் குடிச்சிட்டு இருக்க போது ஒரு வாய்ஸ் கேக்குது. டேய் என்ன விட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? குட்டி கொஞ்சம் அலசுங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மச்சான் சித்துப்புடா. மச்சான் ஆமாண்டா சித்துப்புடா. மச்சான் சித்துப்புடா. ஆமா மச்சான் சித்தப்புடா. டேய் என்னடா சித்தப்புன்னு? ஆமாண்டா நான் உங்க சித்தப்புதான். என்னை விட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? கூட்டு குஞ்சானுங்களா? என்னை விட்டு சரக்கு அடிச்சுட்டு இருக்கீங்களாடா? என்னையும் கூப்பிட்டுருக்கீங்களா? ஒரு வார்த்தை கூப்பிட்டீங்களாடா? மச்சான் சித்தப்பு போதும்டா மச்சான். ஆமாண்டா மச்சான் சித்தப்பு போதும். சித்தப்பே நல்லா இருக்கிறியா? என்னடா என்னை பார்த்து நல்லா இருக்கியான்னு கேக்குற? நேத்து நைட்ல இருந்து நான் இங்கேதான்டா இருக்கிறேன். என் ரூம்ல குப்பர் கடிச்சு படுத்து தூக்கிட்டுன்னா ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டீங்களா? சித்தப்பே விடு, ஃபீல் பண்ணாத. டேய் அதெல்லாம் சரி, என்ன எங்கடா கூட்டிட்டு போயிருக்கிற? வா சித்தப்பி இங்க ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு ரூமுக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. போயிட்டு அங்க போய் பால்கனி சைடுல தானே நிக்க வைக்கிறாங்க. டேய் இங்க எதுக்குடா என்ன நிக்க வச்சிருக்கீங்க? இப்ப எதுக்குடா இங்க வந்தோம்? என்னை விட்டு சரக்கு தான் அடிச்சிட்டு இருந்தீங்க, எனக்கு கொடுங்கடா நானும் சரக்குவேன். சித்தப்பே இரு சித்தப்பே, சரக்கு அடிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து அடிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எங்க 2 பேத்துக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணுமே. சொல்லுங்கடா உங்க 2 பேத்துக்கு நான் பண்ணாத ஹெல்ப்பா? ஜங்குக்கு சொல்லு, உனக்காக என்ன வேணா பண்ணுவேன், உனக்கே தெரியும்ல. ஆமா சித்தப்பு, எனக்காக நீ என்ன வேணா பண்ணுவதானே? ஆமாண்டா ஜங்குக்கு, உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். சொல்லுடா உனக்காக என்ன பண்ணு? ஆமா சித்தப்பு, எனக்காக நீ என்ன வேணா பண்ணுவ. ஆமா சித்தப்பு, இங்க இருந்து கீழே விழுந்தா ஏதாவது ஆகும்? டேய் என்னடா சொல்ற? இங்க இருந்து கீழே விழுந்தா என்னடா ஆகும்? ஒண்ணுமே ஆகாதுடா. என்ன லேசா அங்கங்க சின்ன சின்ன கையில கால்ல அடிபடும். ஆமா அது எதுக்கு ஜங்கு கேக்குற? மச்சான் ஜிம்மின் இங்க வந்தா ஒன்னும் அடிபடாதா மச்சான்?
ஆமா மச்சான், இங்க விழுந்தா ஒன்னும் அடிபடாதாமா. அப்ப சித்துப்பு போயிட்டு வா. ஐயோ டேய், என்னதுக்குடா தள்ளி விட்டீங்க அம்மா? அட பாவீங்களா, வயசான காலத்துல எதுக்குடா இங்க இருந்து தள்ளி விட்டீங்க? ஐயோ அம்மா வலிக்குதுடே, இப்ப உடிச்சு ராடே வந்து தூக்குங்கடா. டே மச்சான், சித்தப்பு செத்து போயிட போகுதுடா. ஐயோ ஆமா மச்சான், செத்து போயிட போகுதுடா. வட தூக்கல அப்படின்னு சொல்லிட்டு போய் தூக்குறாங்க. ஐயோ டே, என்னதுக்குடா கீழே தள்ளி விட்டீங்க? சித்தப்பு, உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்குது, அதான் கீழே தள்ளி விட்டேன்ட்டு. இப்ப கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் பண்ணி பார்த்தோம்னா, சித்தப்பு ஜிம்மின்னு நம்ம ஜங்குக்கு 3 பேருமே தான் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. சித்தப்புக்கு அப்படியே கட்டு போட்டு படுக்க வச்சிருக்காங்க. இப்ப வீட்டுல இருக்கிறவங்க அப்படியே எல்லாருமே வராங்க. நம்ம தயாங்க தாண்டா வரான். இந்த சைடு நம்ம தயாங்க பார்த்தோன்னே நம்ம ஜங்குக்கு அப்படியே குஷி ஆயிருது. நம்ம ஜங்குக்கு போய் அப்படியே பக்கத்தால் நிக்கிறான். ஏ தயம், என்னடா போன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிற, உனக்கு என்னாச்சு? ஐயோ ஜங்குக்கா, நான் போனை நம்ம வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன், நான் எடுத்துட்டே வரல. அப்புறம் எப்படி நீ போன் பண்ணினா நான் எப்படி எடுக்க முடியும்? என்னடா சொல்ற? உன் போனு நம்ம வீட்டுல கிடக்குது, அதான் எனக்கு இங்கேயோ ரிங்டோன் அடிக்கிற மாதிரியே கேட்டுச்சா. நான் இது நினைச்சேன், உன் மேல இருக்க ஞாபகத்துல ரிங்டோன் கூட எனக்கு இங்க அடிக்கிற மாதிரி ஃபீலா இருக்குன்னு நினைச்சேன்டா. அச்சோ ஜங்குக்கா, ஏன்டா இப்படி இருக்கிற? நானும் எங்க அப்பா போன்ல இருந்து உனக்கு பண்ணாதான் நினைச்சேன். என் மேல எப்படி நீ செம கோவத்துல இருப்ப, அந்த பயத்திலே நான் பண்ணவே இல்லை ஜங்குக்கா. ஆனா உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தையாங்க அப்படியே க்ளோஸ்அப்ல வைக்கிறேன். இந்த சேனு நம்ம ஜங்குக்கும் அப்படியே தையாங்கோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு, ஆமா நானும் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணடா தையாக்கி. பேசாம அப்படி வாவேன், கொஞ்சம் 5 நிமிஷம் வாவேன், வாஷிங் மிஷின்ல துணி போட்டுடலாம். ஜங்குக்கா என்ன பேசுற? ஏ ரொம்ப உன்னை மிஸ் பண்ணா, நேத்து நைட்டு வேற பாதியிலே விட்டுட்டு போயிட்ட, காஞ்சு போய் கிடக்குறேன்டா. ஏன்டா இப்படி பண்ற? எவனுக்குமே இந்த கொடுமை வரவே கூடாது தெரியுமா? கல்யாணம் ஆனதுல இப்போ வரைக்கும் ஒரு சுண்டு விரலால் உன் மேல பட்டிருக்குமா? ஏதோ அப்பப்ப ஒரு கிஸ்ஸு, அதுவும் எப்பயாவதா. எவனுக்கா இந்த கொடுமைமா? அது நியூ மேரிட் கப்புள், இன்னும் ஒண்ணு கூட நடக்கலன்னா வெக்க கேடுடா. ஒண்ணுமே உன்னைய பண்ணவாது நீயா ஊட்டியா? சரி பண்ணலான்னு நினைக்கும் போது உங்க அப்பா அம்மா பிரிச்சுட்டு கூட்டு போயிட்டாங்க. அப்படி செத்த 5 நிமிஷம் வாவேன், வாஷிங் மிஷின்ல துணி போட்டு வந்துடலாம். ஜங்குக்கா நீ யூஸ்மா பேசாத, நான் நேற்று நைட்டு தான்டா அங்க இருந்து கிளம்புறேன், இன்னும் 1 மாசம் தானே, அதுக்கு உங்களுக்கு வெயிட் பண்ண மாட்டியா? ஏய் நீ உண்மையை சொல்லு, சித்தப்ப நீ தானே எதை பண்ண? நானும் இது பண்ணல, நான் பாட்டு சும்மா தான் இருந்தேன். அப்படியே நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே தையாங்க தள்ளிட்டு போலாம் பார்க்கணும். சரி நம்ம தையாங்க, ஜங்குக்கா அம்மதி யாரா பாத்துட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே கொஞ்சம் கொலாவே பேசிட்டு இருக்காங்க. இந்த சைடு தையாவோட அப்பா தான், டேய் மகனே என்னடா பண்ணி தொலைஞ்ச? சித்தப்புக்கு எங்க ஆச்சு? சித்தப்பனை உங்க கூட தான் விட்டுட்டு வந்து தொலைஞ்சேன், இங்க சித்தப்பனுக்கு என்ன ஆச்சு? கீழே வந்து கிடக்குறேன். நான் தான் சித்தப்பனை கீழே விட்டு தள்ளி விட்டேன். என்னடா சொல்ற மகனே? அது 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 இல்லப்பா, என்னது சித்தப்பு குடி போதில்ல கீழே விழுந்துட்டான்பா, பாத்தியா? நீ எங்களுக்கு பாதுகாப்பா விட்டுட்டு போன, சித்தப்பர் குடிச்சிட்டு கீழே வந்து கிடக்குற. அட பாவி, டேய் தம்பிக்காரனே, உன்னெல்லாம் போய் என் மகனை பாத்துக்கலான்னு விட்டுட்டு போன பத்தியா? நீ என்னன்னா குடிச்சு போட்டு இப்படி கிடக்குற. ஐயோ நான் குடிச்சேன், அவனுங்க தானே இன்னைக்கு விட்டு தள்ளி விட்டானுங்க. நான் எப்படின்னா உனக்கு சொல்லி போய் வைப்பேன். என்னடா மகனே, சித்து என்னமா பேசுறான்? அவன் பேசுறது எதுவுமே புரிய மாட்டேங்குது. எதுக்குடா அவனுக்கு வாயில கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? கையில அடி போட்டுச்சு சரி, காலில் அடி போட்டுச்சு சரி, அதுதான்டா வாயில அடி போட்டு வாயில கட்டி வச்சிருக்கீங்க. அதுப்பா அது கீழே விழுக போது மல்லாக்கா பார்த்து விழுந்துட்டாருப்பா, அதனால வாயில அடிபட்டுச்சுப்பா. என்ன மகனே என்ன சொல்ற? வாயில அடிபட்டுச்சா? மச்சான் ஜங்குக்கே ஏதாவது உண்மையை கண்டுபிடிச்சிட போறானுங்களா மச்சான்? கண்டுபிடிச்சானுங்க அவ்வளவுதான் செத்தோம். அப்ப எப்படி ஒண்ணு தம்பிக்காரன் தான் குடி போதில கீழே விழுந்துட்டான், இப்ப எதுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கிற? அவரை வீட்டுக்கு கூட்டு போய் நம்ம தான் பாத்துக்கணும். ஆமா மகனே, கரெக்டு, நீ சொல்றது கரெக்டு தான். அம்மா தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பாக்கணும், இல்லடி சரசு? ஆமாங்க அதெல்லாம் சரி, இவரு கீழே விழுந்த போது இவனுங்க என்ன பண்ணிட்டு இருந்தானுங்க? இவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்கணும்? இவனுங்களை காப்பாத்தினுங்கன்னு தானே இவனுங்க என்ன பண்ணிட்டு இருந்தானுங்க? ஐயோ மச்சான், டேய் உங்க அம்மா கண்டுபிடிச்சிட போகுதா, உங்க அம்மா ஊரவே வித்துருண்டா. இது மட்டும் சேர்ந்துச்சு, அதுல 10 குறைக்கு வேற உங்க தையாங்க அம்மா வேற வந்திருக்குது. ஐயோ 2 சேர்ந்துச்சுன்னு உலகத்தையா வித்து போடும் மச்சான். நீ தான் மச்சான் எப்படியே காப்பாத்தணும். டேய் வாய மூடு, நான் பாத்துக்கிறேன்.
மா அதெல்லாம் இருக்குமா உனக்கு? பட்டாணி இல்லடா மா, நீ அமைதியா இருமா, நம்ம சித்தப்பனை வீட்டுக்கு கூட்டு போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு எப்படியோ பேக் பண்ணி எல்லாரையும் ஒரே வீட்டுக்குள்ள எப்படியோ இருக்க வச்சிடறான்டா. இப்ப எல்லாருமே ஒரே வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க. இப்ப ஜங்கு வீட்டுல தான்டா எல்லாருமே இருக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு ஜங்கு வீட்டுலதான் ஸ்டே பண்ணிருக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம ஜங்குக்கு நம்ம ஜிம்மின்னு அந்த மச்சான்றவன் அவனும் 3 பேருமே ரூம்ல தான் கட்டிருக்காங்க. மச்சான் எப்படியோ தயங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்தாச்சு. எல்லாருமே இங்கதான் இருக்கிறாங்க. ஆனா தயங்கிட்ட என்னால பேசவே முடியல மச்சான். அங்க போய் பேசலாம் பார்த்தா எங்க ஆத்தாலும் சரி அவனோட ஆத்தாலும் சரி நிக்கிறாங்க. சரி எப்படியாவது ஹாலுக்கு வந்தாலும் ரூமுக்கு வந்தாலும் பேசலாம் பார்த்தா எங்க அப்பங்காரனுங்க நோட்டம் விட்டுட்டே இருக்கிறானுங்க. என்ன மச்சான் பண்றது? ஐயா ஆமா மச்சான், எனக்குமே என்ன பண்றதே தெரியல, ஒரே கடுப்பா இருக்குது. ஏதோ பிளான் பண்ணி சித்தப்பண்ணி கீழே தள்ளியாச்சு, வீட்டுக்கு வர வச்சுட்டோம். இதுக்கப்புறம் என்ன மச்சான் பண்றது எனக்கு புரியலையா மச்சான்? பேசாம சித்தப்பனை போட்டு தள்ளலாமா? டே சும்மா இருடா. என்னடா போட்டு தள்ள போறீங்களா? டே ஃபர்ஸ்ட் கொட்டை ஊதுங்கணும், கொட்டை ஊதுங்கணும். டேய் சித்தப்ப என்ன சொல்றான் பாரா. டே அவன் கட்டை சொல்றான்டா, மூச்சு முட்டிக்கு செத்த பேர போறான், கட்டை ஊத்துடுறான். டே அடப்பாவீங்களா, என்ன எதுக்கடா கீழே தள்ளி விட்டீங்கடா படுபாவி? ஒரு சித்தப்பன்னு ஒரு மரியாதை இருக்குடா, பொசுக்கிட்டு இப்படி கீழே தள்ளி விட்டீங்களா? போய் சேர்ந்து என்னடா பண்ணிப்பீங்க? சித்தப்பே அடங்கி, அதான் போய் சொல்லல, நல்லா குத்தி கலதான்னு உட்காந்துருக்கிட்ட, கடுப்ப கலப்பா சித்தப்பே, அம்மதியா இரு. அட ஏன்டா நீங்க வேற வெறுப்பேத்திட்டே இருக்கிறீங்க, எனக்கு வலிக்குதுடா, ஏதோ ஜூஸ் போட்டா தாங்கடா. இந்த சித்தப்பனுக்கு ஜூஸ் ஒன்னதான் கேடுப்பாடுறா. ஐயோ எனக்கு தயாண்டு பேசணும் மச்சான். டேய் இருடா, நான் பிளான் போடுறேன், நீ போய் வேணா தயாங்க பாத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்றான். இந்த சைடும் நம்ம ஜங்குக்கும் எப்படியா தயாங்க பார்க்க போலான்னு சொல்லிட்டு போறான்டா. சரி போய் பார்த்தோம்னா நம்ம தயாங்க கிச்சன்ல தான் நின்றுக்கிறான். அவன் ஜங்குக்கு பாக்குறான். கிச்சன்ல தான் நின்றுட்டு இருக்கிறான். ஆனா ஒண்ணும் பண்ண முடியலையே. ஐயோ இன்னைக்கு ஏதாவது பண்ணியே தீர்றேன், இன்னைக்கு சம்பவம் முடிக்கல. என் பேர் ஜியான் ஜங்குக்கு இல்லைன்னா நான் எங்கேயா தண்ணி கொடுத்துரு, நான் எங்கேயாவது போயிடுவேன்டா. என்னை ஏன்டா எல்லாம் வெறுப்பேத்துறீங்க, ஒரே கடுப்பா இருக்குது. கல்யாணம் பண்ணி வச்சுட்டா மூடிட்டெல்லாம் எல்லாம் போய் தொலை வேண்டியதுனடா. ஏன்டா எங்க வீட்டுக்கு வந்து உசுர வாங்குறீங்க, ஒரே டென்ஷன் ஆகுது. என்னம்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி தூரத்துல இருந்து தயாங்க பார்த்துட்டே தான் இருக்கிறான். என்ன ஸ்ட்ரெச்சரு, என்ன இடுப்புடா, நல்லா வலிவு நெளியுமா தான் இருக்கு. அது அப்படியே தொட்டு ஒராசி தடவி அப்படியே சூப்பரா இருக்குமே. ஐயோ இந்த லட்டு என்னைக்குதான் எனக்கு முழுசா கிடைக்குமோ, ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டேங்குது. இன்னைக்கு எப்படியாவது இந்த லட்டுவை பூந்தியாக்காம விடவே மாட்டேன். மச்சான் மச்சான் இந்த வந்துட்டோம் தொல்லை, நீ இருக்க வரைக்கும் எதுவுமே நடக்காதுடா. மச்சான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. நான் என்ன ஐடியா? என்ன அதுவா மச்சான், சித்தப்பனை போட்டுட்டேன் மச்சான். என்ன சித்தப்பனை போட்டுட்டியா? ஏய் என்னடா பண்ணி தெரிஞ்ச? முடிச்சிட்டேன் மச்சான், நீ தான் தயாங்கூட இருக்கணும்னு சொல்றல, அதனாலதான் சித்தப்பனை முடிச்சிட்டேன். படுபாவி என்னடா பண்ணி தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இப்படி குடுக்குன்னு போடுறான். சரி பார்த்தோம்னா சித்தப்பனு மயக்கம் நல்லா கிடக்குறாரு. டேய் என்னடா பண்ணி தொலைஞ்ச? ஒன்னும் பண்ணல மச்சான், இந்த சித்தப்பு தண்ணி கேட்டானா, தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலா அவன் மண்டில லேசா தட்டுன்னு நான் சொம்பு வச்சு மயங்கிட்டான் மச்சான். இப்ப உன்னை தூக்கி நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறோம், நீ தயாங்க கூட குஜாலிடு மச்சான். ஜிம்மினு மச்சான், ஜிம்மினு சொல்றான் மச்சான். டேய் என் வாழ்க்கையில இன்னைக்குதான்டா நீ உருப்படியா ஒரு காரியம் பண்ண, அது இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுட்டு அதை இப்படி வந்து சிம்பிளா சொல்ற பத்தியா மச்சான், நீ கிரேட்டுடா மச்சான். நான் உன்னை என்னமோ நினைச்சேன், என் வாழ்க்கையில இன்னைக்குதான் மச்சான் நீ நல்ல போய் வருக வர்றான் மச்சான். என்னாலதான் ஜாலியா இருக்க முடியல, இந்த சுகா வரவே மாட்டேங்கிறான். நீ அது ஜாலியா இருந்துட்டு போ மச்சான், பொழைச்சு போ. நான் இன்னைக்கு எப்படியாவது இவனுங்களை கூட்டிட்டு போயிடுறேன் இப்படின்னு ஜிம்மின்னு சொல்லியிருக்காண்டா இந்த ஜங்குக்கு. சரிடா மச்சான், நம்ம சித்தப்பன் என்னடா பண்றது? ஆனா நம்ம சித்தப்பு ரொம்ப பாவண்டா. சித்தப்பு என்னை மன்னிச்சிடு, வேணாம் உனக்கு வேணாம் ஒரு பாட்டில் சரக்கு வாங்கிட்டு வர, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிட்டு இருக்கிறான். டே அதெல்லாம் விடுறா, இருங்கடா நம்ம வீட்டுல இருக்கிற கேசுங்களை கூப்பிடலாம். ஐயோ இங்க வாங்க, சித்தப்படிக்கு என்னமா ஆயிடுச்சு, சித்தப்பா மயம் கிடக்கலாம். ஐயோ அப்பா அம்மா தயாங்கு எல்லாரும் வாங்க, ஓடி வாங்க, சித்தப்படிக்கு என்னமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கத்துறான். இந்த பேரு நம்ம ஜங்குக்கு அப்படியே வாயில கை வச்சுட்டு அழுகிற மாதிரி ஒரு ரியாக்ஷனை போட்டு அப்படி நின்றுக்கிறான். இந்த சைடு
நம்ம ஜங்கு கூட அப்பதான் ஓடி வர. ஐயோ என்னாச்சு அச்சே என் தம்பிக்கு? ஐயோ ஐயோ என் தம்பி என்ன இட்டி கறிக்குதா? டே மகனே தம்பிக்கு என்னடா ஆச்சு? சித்தப்பி ஏன்டா இப்படி கீழே கிடக்குறான், இப்படி மல்லாக்கா கிடக்குறானே, என்னடா ஆகி போச்சு? ஐயா பேசிட்டு இருக்கலாம், நேரம் இல்ல, தூக்கிட்டு போங்க, சித்தப்பனை தூக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு தூக்குறான். அங்க இருக்கவங்க எல்லாருமே அப்படி தூக்கிட்டு போறாங்க. சரி தயாங்க போலான்னு பார்க்க போது நம்ம ஜங்கு கையை பிடிச்சிடான். எங்க போற? ஏய் சித்தப்பருக்கு என்னமோ ஆயிடுச்சுடா, போட ஹாஸ்பிட்டல் பார்க்கலாம். அவனுக்குள்ள ஒன்னும் ஆகுல, நீங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க நிக்க வச்சுறாங்க. சரி அப்படியே சித்தப்பனை தூக்கிட்டு அப்படியே எல்லாம் ஓறாங்க. ஐயோ சரசு என் தம்பிக்கு என்ன ஆச்சு தெரியலையே, இப்படி மயக்க நெல்லில கழிக்கிறானே, மல்லாக்கா கிடக்குறானே, என்ன தொலைஞ்சுன்னு தெரியலையே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட அப்பாவும் அப்படியே கத்திக்கிட்டே போறாரு. இந்த சரி நம்ம ஜிம்மின்னு அப்படியே சிரிச்சுட்டே போறான். இந்த சரி நம்ம தயாங்கு, ஜங்குக்கா என்ன தொலைஞ்சு, நல்லா தானே இருந்தாரு, இப்ப என்ன ஆச்சு? அதுவும் அது ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே கதவை சாத்துறான். ஜங்குக்கா இப்ப எதுக்கு கதவை சாத்துற? அதுவா சில பல வேலை செய்யணும்னா கதவை சாத்தி தானே ஆகணும். ஜங்குக்கா அப்ப இதெல்லாம் உன் வேலையதானா? சித்திப்படி என்னடா போய் தொலைஞ்ச? அதெல்லாம் விடு, இப்ப அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறதுக்குலாம் நேரம் இல்லை, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஜங்குக்கா நம்ம வீட்டுல நம்ம 2 பேத்தையும் சேரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல, தாடி மாசம்னா சேரலாம் கூடாது, அதெல்லாம் அந்த காலம், அதெல்லாம் பாத்துக்கலாம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே கிட்ட வரான். ஜங்குக்கா கிட்ட வராத, கிட்ட வருவேன், கிட்ட வந்தாதானே மொத்தமும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க பிடிச்சி அப்படியே சோபால தள்ளி விடுறான். சரி நம்ம ஜங்குக்கு அப்படி ஓவரா வரான். ஜங்குக்கா என்ன பண்ற, எந்திரி. எந்திரியா? இதுக்கப்புறம் எந்திரிக்கெல்லாம் கிடையவே கிடையாது, இந்த நாளுக்காக எத்தனை நாளா வெயிட் பண்றது தெரியுமா? இப்ப போய் எந்திரின்னு சொல்றிய, சத்தியமா நான் எந்திரிக்கவே மாட்டேன். ஐயோ என்னம்மா இருக்க தெரியுமா, செம்மையா இருக்கடா, இந்த நாளுக்கு தாண்டா இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம அப்படியே நம்ம தயாங்க போய் செம்மையா கிஸ் பண்றான். ஜங்குக்கா ஜங்குக்கா கூட ஒரு கலாம் முடியாது. கீழே விடுறேன். ஜங்குக்கா என்ன உனக்கு அதுக்கு அவசரம்? என்ன அவசரமா? கீழே பாத்தியா? டேய் என்னடா இப்படி இருக்குது? அப்புறம் அது எப்படா சொர்க்கவாசல தேறி இறக்கலாம் இருக்குது, நீ கொஞ்சம் மட்டும் வழி விட்டினா போதும், அப்படியே என்னோட தம்பி தானா சொர்க்கவாசல் திறந்துரும் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு தயாங்க பிடிச்சு செம்மையா கிஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னடா என்ன உனக்கு அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே புஷ் பண்ணிட்டு போறான். ஏய் இது வயாருக்கு நேரமா? இது வயாருக்கு தான் நேரம். நிஜமாவே என்னை மிஸ் பண்ணியா ஜங்குக்கா? என்ன நிஜமாவும் மிஸ் பண்ணியாவா? டேய் மிஸ் பண்ணனால தான்டா உனக்காக இத்தனை வேலையும் பார்த்தேன், எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? இத்தனை ஏற்பாடு செஞ்சது நான் தான்டா, இந்த வீட்டுக்கு உன்னை திரும்ப வர வைக்கிறதுக்கு எவ்வளவோ வேலை தானே பார்க்க வேண்டியதா இருக்குமா? அப்படியா? அப்ப நான் உனக்கு வேணுமா? டேய் என்னடா கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே பிடிக்கலான்னு போகுது. நம்ம தயாங்க அப்படி ஓடுறான். இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது, இதுக்கப்புறம் ஃபுல் ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க பிடிச்சி அப்படியே நம்ம ஜங்குக்கு செம்மையா கிஸ் பண்ணிட்டு இருக்கான். பொறுமையெல்லாம் இருக்க முடியும். அட்சய பாத்திரம் பெண் என்ற கோப்பைக்குள் நான்